வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை ஒத்தக்கடையில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராகக்கூடிய வீட தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து 3 பிஹெச்கே வீடுங்க. இது இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50க்கு 30ங்க, இந்த மாதிரி வருது. ஒரு 3.5 சென்ட் இடம். உள்கட்டுமானம் பார்த்திங்கன்னா 28க்கு 39ங்க. ஒரு 1500 சதுரடிங்க உள்கட்டுமானம். மாடியில் ஒரு ஹால் இருக்குது. மாடியில் எல்லாமே இருக்கிற பெட்ரூம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 160 சதுரடிங்க. எல்லா பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. இந்த மாதிரி வருது. வீடுகள் பூரா இப்படி இருக்குது. ஏரியா பாருங்கள். ஒரு 24 அடி ரோடு வந்துடுது. வீடுகள் இருக்குது. கார் பார்க்கிங் வந்துடுது. 85 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. தெற்கு பார்த்த வீடு, நெகோசபிளுங்க. ரேட்டு பேசிக்கலாம், சரிங்களா? ரேட்டு பேசிக்கலாங்க. அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்துருவோம். கார் பார்க்கிங் எல்லாம் இந்த மாதிரி வந்துடுது. போர் எல்லாமே இந்த இடத்துல வருது. ஸ்டெப்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடுது. பாருங்க, இப்படி வருது. சைடு வால், சைடு சவரில் இப்படி வந்துடுது. கார் பார்க்கிங் ஏரியா. அந்த இடத்துல போர் இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள், கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. தேக்கு மர டோரு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஹால் பாருங்கள். ஹால் பாருங்கள், நல்ல பெரிய ஹாலுங்க. ஒரு 320 சதுரடி வரக்கூடிய ஹாலு. மேலெல்லாம் ஒண்டர்ஃபுல்லாக பால் சீலிங் ஒரு அருமையாக இருக்குது. முந்நூற்றி 20 சதுரடி இருக்கக்கூடிய பெரிய ஹாலு. வீட்டை சுற்றி 1.5 அடி இடம் கொடுத்துருக்காங்க. நல்ல காற்றோட்டம் இருக்குது. பெரிய பெட்ரூம் பாருங்கள். எல்லாமே 160 சதுரடி இருக்கக்கூடிய பெட்ரூம் தான். லாஃப்ட் கபோர்டு, செல்ஃப் கபோர்டு எல்லாமே நல்லா இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு சேர்ஸ் ஓப்பன் கொடுத்துருக்குறாங்க. அட்டாச்டு லெட்டின் அண்ட் பாத்ரூம். வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து வெளியில் இந்த மாதிரி ஜன்னல் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பாருங்கள். கிச்சன் வந்து ஒரு 80 சதுரடி குறையாத கிச்சனாக இருக்குது. கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க. மாடுலர் கிச்சன். செல்ஃபெல்லாம் நல்ல அகலமாக இருக்குது. நல்ல ஃபினிஷிங்காக இருக்குங்க. நல்லா அருமையாக கிரைண்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த இதை பூராமே நல்லா அருமையாக இருக்குது. வேலைப்பாடுகள் எல்லாமே நல்ல நேர்த்தியாக இருக்குது. இதெல்லாம் ஃப்ளாட்டு. டைனிங் ஏரியாங்க. வாஷ் பேஷன் இருக்குது. எவ்வளவு? 2 4 6 8 10 10 60 சதுரடி டைனிங் ஹாலு. இது ஃபோல்டிங் டேபிள், மடக்கி விட்டுக்கலாம். இது 120 சதுரடி வரக்கூடிய பெட்ரூமு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது. அப்படியே மாடி போயிடும்.
இந்த பக்கம் போகிறதுக்கு வழி அந்த காம்பவுண்ட் வால் மாதிரி போடுறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஹேண்ட் எல்லாம் எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி வருதுங்க, ஒரு ஹால் இப்படி வந்துடுது. இங்கேருந்து பார்த்தா வியூ இப்படி தெரியுது. எல்லாமே வீடுகள்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. கேமராவில் பார்க்கும் பொழுது ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருக்கும். நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பக்கத்தில் வீடுகள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெளியில் வந்துடணும். தட்டோடு ஃபுல்லாக வச்சுருக்காங்க மொட்டை மாடியில். மேலே இதுக்கு மேலே உள்ள மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு இங்கே வந்து ஒரு 160 சதுர அடி குறையாத ஒரு பெரிய பெட்ரூமு. அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம் இந்த மாதிரி வருதுங்க. பெரிய பெட்ரூமாக இருக்குது. மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும். அப்புறம் ஒத்தக்கடையில் எவ்வளோ தூரத்தில் இந்த வீடு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிட்றேன். 4-வே ட்ராக் இருக்குங்க. ஒத்தக்கடை 4-வே ட்ராக்கு கோர்ட்டுக்கு பின்புறம் தாங்க. பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. அந்த தெரியுதுல, இதாங்க கோர்ட்டு. அந்த தெரியுதுங்களா, அந்த ஆர்ச்சு இந்த இது கோர்ட்டு. வண்டிகள்லாம் போகும் பாருங்கள். இப்போ போகுதுங்களா, கார்லாம் போதா? இந்த மாதிரி வருதுங்க. இந்த இடத்துல ரொம்ப நியரஸ்ட்டு. இந்த இடம் வந்து 4-வே ட்ராக்லேருந்து ரொம்ப நியரஸ்ட்டு. அவ்வளோதான், ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காது. ரொம்ப நான் ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியும். நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நியரஸ்ட்டாக 4-வே ட்ராக் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ரேட்டும் பேசிக்கலாம், நெகோசியபிள். சரிங்களா? மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும். நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்தியன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.